ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டயபாலிக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோயின் எல்எஸ்க்கு இரவு நேரத்தில் ஒரு பேப்டிசம் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அமானுஷமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கட் பண்ணா சில வருடங்களுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு நிறைய ஹலூசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது நடக்கிற விஷயங்கள் நிஜமா இல்ல அவங்களோட கற்பனையா அப்படின்ற ஒரு டைலமால அவங்க இருக்காங்க. இவங்க பாஸ்ட்ல அந்த பேப்டிசம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப்ல நடந்த சில மெமரிஸ் எரேஸ் ஆயிடும். என்ன நடந்தது அப்படின்றது பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது தொடர்ந்து வியர்டா சில விஷயங்களை இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லை மீற இவங்க டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இன்னொன்னு பேப்டிசம் நடந்த அந்த இடத்துக்கு போனா அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே ரிகவர் ஆகி நேச்சுரலாவே குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சோ எல்எஸ் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க. தன் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்டோட அந்த பேப்டிசம் நடந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த அமனுஷமான விஷயங்கள் என்ன, இவங்களோட பாஸ்ட்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே சில இடங்களில் ரொம்ப நல்லாவே இன்டென்ஸா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கோஸ்ட் வர அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. குறிப்பாக தேர்ட் ஆக்ட்ல அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கு பார்க்கிறதுக்கு. படத்துடைய இறுதியில ஒரு ட்விஸ்டோட ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்சியா நடிச்ச எலிசபெத் கல்லன் பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மத்தவங்க எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் ஒரு ரிச்சுவல் அப்படின்றத பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்குமே ஃபர்ஸ்ட் 32 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு. எல்சி கேரக்டர் எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இருக்காது. ஒரு கனெக்டே இல்ல அப்படின்றது இந்த படத்துக்கான மைனஸா இருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ல இருக்கிற அந்த ஹாரர் சீக்வன்ஸ் சிலதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு மெலோ டிராமா மாதிரி தான் போயிட்டு இருக்கும். படத்துடைய பேசிங் ஹாரர் சீக்வன்ஸ்ல நல்லா இருக்கும். டிராமாட்டிக் போர்ஷன் டிராக் ஆக தான் செய்யுது. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட்டா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட்டும் கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டயபாலிக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.